என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. குரூப் 4க்கான ஸ்பெஷல் மேத்ஸ் கிளாஸ்ல சாய் சதுரம் வந்தாச்சுங்க. சாய் சதுரம் பொறுத்த வரைக்கும் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்குது. ஒரு 13 கணக்கு எடுத்து வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அடிப்பக்கம் உயரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு டைப்பு, மூளை விட்டங்கள் கொடுத்தாங்கன்னா அது ஒரு டைப்பு. அதுலயே வித்தியாசமான கணக்குகள் ஒரு 13 எடுத்து வந்திருக்கேன். 13மே 7th நியூ புக்கில் இருக்குது. 2020 டிஎன்பிசிலையும் சேமா, அதாவது டைரக்டா புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த 13 கணக்கும் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல் டைப் அடிப்பக்கம் அப்புறம் உயரம் அப்படின்ற கீவேர்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டரும் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பை காண்க அப்படின்னு 7th நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. சாய் சதுரம்னா என்ன? அதாவது 6th புக்ல சதுரத்தை பத்தி நம்ம பார்த்தோம். கரெக்டா? சதுரம்னா என்ன? 4 பக்கமும் சமமா இருக்கும், அதான் சதுரம். இதானங்க ஒரு சதுரம். கரெக்டா? கரெக்ட். இந்த சதுரத்தை நம்ம ஒரு டேபிள்ல வச்சிருக்கோம். சரி, எனக்கு பிடிக்கலன்னு நான் என்ன பண்ணிடுறேன், அந்த சதுரத்தை அப்படியே தள்ளி விட்டுறேன். அது போய் சாஞ்சி கீழே விழுந்துருச்சு. அப்படி சாஞ்சி கீழே விழும் போது இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுங்க. இதற்கு பேர் தான் சாய் சதுரம். அடடா, என்ன விளக்கம் புரியுதுங்களா? புரியுது. அப்போ சதுரத்தை சாய்ச்சா சாய் சதுரம். அடடா, சூப்பர். அப்போ இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர். ஆமா, எனக்கு ஒரு டவுட் சார். சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமாதானே இருக்கும். அது என்ன அடிப்பக்கம், அது என்ன உயரம் அப்படின்னு கேட்டா, இப்ப சதுரம் கரெக்ட் தான், எல்லா பக்கமும் சமாதான் இருக்கும். ஆனா இது நம்ம சாட்சி இப்படி ஒரு டைமண்ட் மாதிரி வச்சிருக்கோம். டைமண்ட் தானே சொல்லுவோம், இந்த பால்கோவாலாம் வாங்குமே. ஆமா, ஸ்வீட் கடையில் இந்த மாதிரி தானே இருக்கும். ஆமா ஆமா, ரைட்டு. ஸோ இதுல இந்த பாருங்களேன், இது உயரங்க, இது அடிப்பக்கங்க. இப்போ அடிப்பக்கம் வேற அளவு இருக்கும், உயரம் வேற அளவு இருக்கும். கரெக்டா? கரெக்டு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா சாய் சதுரத்துல அடிப்பக்கம் உயரம் வெவ்வேறு மதிப்பு தான் இருக்கும். கன்ஃபியூஷன் ஆக வேணாம். சரியா? சரி. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இதோட பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுனாவே ஒன்றும் பண்ண வேணாம், அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் ஜஸ்ட் பெருக்குங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம இதில் கூட சொல்லியிருப்போம். இப்போ இது ஒரு சதுரம்னு வச்சுங்களேன், இது 5, இது 5, இது 5, இது 5. ஓகேவா? இதில் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த 2 நம்பரை பெருக்கும். கரெக்டா? ஒவ்வொரு பக்கத்தையும் பெருக்கும், அதனால் பரப்பளவுன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே சாய் சதுரத்தில் அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது 2த்தையும் பெருக்கிங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ 14யும் 19யும் 9யும் பெருக்குனா அதுதாங்க ஆன்சர். அடடா, எனக்கு 9ஆ கூட பெருக்க தெரியாதே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, நல்லா வச்சுங்க. உங்களுக்கு 9ஆம் வாய்ப்பாடு தெரியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதை 10 - 9ன்னு எழுதுங்க. 10 - 9 இல்லை, இப்படி எழுத விட இப்படி சொல்றேன் பாருங்க, 10 - 1. இது கரெக்ட். ஸோ 10ல் 1 கழிச்சா 9ன்னு வரும். ஓகேவா? எப்படி இதுக்கு என்னத்துக்கு இப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த 14 10ஆல் பெருக்குங்க. 10ஆல் பெருக்குனா அப்படியே அந்த நம்பரை கூட ஒரு 0 போட்டால் 10ஆல் பெருக்குனது. கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் 1ஆல் பெருக்குங்க. 14 1ஆல் பெருக்குனா அதே 14 தான் வரும். அவ்வளோதான், கழிச்சுங்க. அதான் 9ஆம் வாய்ப்பாடு. அடடே, சூப்பர் இல்லை? 9ஆம் வாய்ப்பாடு பெருக்குனாவே எந்த நம்பரை நீங்க பெருக போறீங்களோ அந்த நம்பருக்கு பதில் ஒரு 0 போட்டுருங்க, அதே நம்பரை கழிச்சிருங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே? ஸோ கழிச்சு என்ன வரும்? 10ல் 4 போனால் 6ன்னு வரும். இங்கே ஒரு கடன் கொடுத்துட்டோம், 3ல் 1 போனால் 2ன்னு வரும், இது 1 வரும். 126 ஸோ பாருங்க, ஒரே செகண்டில் 126ன்னு போட்டாச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேவா? அந்த பெருக்கிறதுக்கு தான் ஷார்ட்கட் சொன்னேன். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புறேன். வாங்கோ, அடுத்த கணக்கு போகலாம். அடுத்தது நான் ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்கேன், ஏன்னா பெருக்குங்க அப்படின்றதுக்காக. இது பாருங்க, 716 2வது கொஸ்டினே உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். பக்கம் 4 சென்டிமீட்டர்,
உயரம் 3 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன? 7th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, புக் பேக் கொஸ்டின். ஸோ இந்த பக்கம்னு சொன்னாலும் அடிப்பக்கம்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ பக்கம் உயரம் அப்படின்ற கீவேர்டு இருந்தாவே பெருகுனா ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 7 சதுர மீட்டர், பி 24 சதுர மீட்டர் சதுர சென்டிமீட்டர், ஓகேங்களா. சி வந்து 12 சதுர சென்டிமீட்டர், டி வந்து 10 சதுர சென்டிமீட்டர். கமெண்ட் பண்ணுங்க. போட்டிங்களா? கண்டிப்பாக நான் வெரிஃபை பண்ணுறேன். போன கிளாஸ் கூட எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 716A அப்படின்னு வச்சிருக்கேன். இதுவும் சிம்பிளாக இருக்கிறதால ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் கொடுத்துட்றேன். இதுவும் 7th புக்கில் தான் இருக்கு. பக்க அளவு 17 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கேன்? பக்கம் அடிப்பக்கம் பக்கமும் உயரமும் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் பெருக்கணும், அதுதான் பரப்பளவு. ஆப்ஷன் ஏ 136 சதுர சென்டிமீட்டர், பி வந்து 126 சதுர சென்டிமீட்டர், சி வந்து 120 சதுர சென்டிமீட்டர், டி வந்து 68 சதுர சென்டிமீட்டர். புரிஞ்சிடுச்சா? வாங்க அடுத்த கணக்கு போவோம். அடுத்தது 7th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. பரப்பளவு 96 சதுர மீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் அப்படின்னு கேட்டாச்சு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, ரெண்டுத்தையும் பேருக்குன்னா பரப்பளவுன்னு சொன்னோம். இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்க, பக்க அளவு கொடுத்துட்டாங்க, உயரம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கனா அதுதான் பரப்பளவு. ஸோ பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க? 96, ஓகேவா. அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24, ஓகேவா. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க? உயரம் தான் கேட்டிருக்காங்க, ஆமாவா? ஆமாம், எனக்கு உயரம் தேவை. அப்போ பெருக்கல் இருக்கிற 24 ஈக்குவல்ட்டுக்கு என்ன வகுத்தலாம் மாறுமா? ஆமாம். இப்போ 96ல் 24 வகுத்தா ஆன்சர். அவ்வளோதான். ஈஸி ஈஸி, ஸோ ஈஸி. சரிங்களா? அடிச்சு விடுங்க, வந்துடும். அடிக்கலாமா? இதில் பாதி 12ங்க. இல்லை, நம்ம 3 ஆப்பிள் அடிக்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வேகமாக முடிச்சிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பார்த்தோன்னா 1 3 3 2 3 6 3 3 4 3 12 5 3 15 6 3 18 7 3 21 7 3 ஆமாம் 8 3 24. என்னடா உளர்ற? 3 9 2 3 6. நெக்ஸ்ட் இந்த 8ல் பாதி 4, 12ல் இது 12ன்ற பார்த்தீங்களா உளறு. 32ல் பாதி 16ங்க. சரி, ஒரு நாள் 4 நன்னாங்கு 16. ஸோ 4 ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? கொஞ்சம் கடகடன்னு அடிச்சிருங்க. நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பேசினாலும் கரெக்டாக போடணும். சரிங்களா? ரைட்டு. இப்போ ஓவராலாக அடிப்பக்கம் உயரம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டால் எப்படி போடணும்னு பார்த்தாச்சு. 4 கொஸ்டின், 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன், 2 கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இது மேட்ரு இல்லை. இப்போ இதே கணக்கில் இதே சாய் சதுரத்தில் மூலைவிட்டங்கள் அப்படின்னு 2 நம்பர் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மூலைவிட்டம் D1 D2 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? கன்ஃபியூஷன் தேவையில்லை. மூலைவிட்டங்கள் 2 நம்பர் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ மூலைவிட்டங்கள் கொடுத்துட்டு அதில் பரப்பளவு கேட்டால் எப்படி போடணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதுக்கு இதுக்கு வேற, அதுக்கு தான் தெளிவாக சொல்லிட்டேன். அடிப்பக்கம் உயரம் பக்கம் உயரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2த்தையும் பெருகிட்டாவே அதான் பரப்பளவு. சரியா? இதே வந்து பார்த்தீங்கன்னா மூலைவிட்டங்கள் அப்படின்னு 2 மதிப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த 2 மதிப்பு மூலைவிட்டங்கள்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. மூலைவிட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு. 2020 TNPSC எக்ஸாம்லையும் 7th நியூ புக்லையும் இந்த சம் இருக்குதுங்க. சரி, எப்படி போடுறது அப்படின்னு கேட்டால் குறிப்பு எழுதி வச்சுங்க. மூலைவிட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக, எக்ஸ்ன்றது ஒரு மூலைவிட்டம், ஒய்ன்றது இன்னொரு மூலைவிட்டம், 2 மூலைவிட்டங்களும் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா இந்த 2 நம்பரையும் பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். 2 மூலைவிட்டங்களையும் பெருக்கி 2ஆல் வகுத்துட்டா அதுதான் பரப்பளவுங்க. ஓகேவா? ஸோ அடிப்பக்கம் உயரம்னு சொன்னால் 2த்தையும் பெருக்கணும். ஓகே, அவ்வளோதான். பெருக்கினாவே ஆன்சர். மேபி மூலைவிட்டங்கள்னு கொடுத்தா 2த்தையும் பெருக்கணும், கூடவே 2ஆல் வகுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ போடுங்க.
என்ன பண்ணலாம் அங்கே பாருங்கள், ஒன்று வந்து 6, ஓகே, இன்னொன்று 8, இதை ரெண்டுத்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். சரிங்களா? ஸோ இந்த 2ல் பாதி 1, 8ல் பாதி 4, 6 நாள் 24. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரே வினாடியில் போட்டுடலாங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? கஷ்டம்லாம் கிடையாது. பட் இதுதான் நிறைய கணக்கு புக்கில் இருக்குது. சரிங்களா? வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 மூலைவிட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு 7th நியூ புக் பேக்கில் இருக்குதுங்க. அதாவது 2 மூலைவிட்டங்களும் 8ன்ற நம்பர் இருக்கான். முதல் மூலைவிட்டமும் 8, 2வது மூலைவிட்டமும் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே போன கணக்கில் பார்த்தா ஒரு மூலைவிட்டம் 6, இன்னொரு மூலைவிட்டம் 8ன்னு சொன்னாங்க. இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே 8ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ முதல் இப்போ 2 மூலைவிட்டம்னு சொன்னாங்கன்னா ஒரு மூலைவிட்ட எக்ஸ், 2வது மூலைவிட்ட ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா இது 2த்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துட்டோன்னு வச்சிங்களேன், அதுதான் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8யும் பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2ல் பாதி 1, 8ல் பாதி 4, 4 8 என்ன, 8 8 16, 16 32. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க கணக்கு முடிச்சிருவோம். அடுத்தது 720வது கேள்வி. இதுவும் 7th நியூ புக் பேக்கில் தாங்க இருக்கு. பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு மூலைவிட்டங்கள்னு சொல்லிட்டாவே என்ன சொன்னோம்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும். முதல் மூலைவிட்டம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், 2வது மூலைவிட்டம் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இதை 2த்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துட்டா அதுதான் வந்து பரப்பளவு. ஓகேவா? இப்போ இங்கே பரப்பளவு வந்து 128ன்னு சொல்லிட்டாங்க. நான் ஈக்குவல் டு 128ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேப்பா. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ஒரு மூலைவிட்டம் 32ங்க. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ 32ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த ஒய் வேணும். முதல்ல கீழே இருக்கிற 2 ஈக்குவல் டு கணக்கு போனால் பெருக்கலாம் ஆகிடும். பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் டு கணக்கு போனால் வகுத்தலாம் மாறும். வகுத்தல் இருக்கிறது ஈக்குவல் டு கணக்கு போனால் பெருக்கலாம் மாறும். அவ்வளோதான். ஸோ அப்போ கீழே இருக்கிற 2 ஈக்குவல் டு கணக்கு மேலே போயிடும். ஓகேவா? அடுத்தது இங்கே 32 பெருக்கல் இருக்குது. கரெக்டா? கரெக்ட். இந்த பெருக்கல்ல இருக்கிற 32 ஈக்குவல் டு கணக்கு போனால் கீழே வந்துடும். அவ்வளோதான். புரியுதா? இது மட்டும் தெளிவாக போட்டுங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ளஸ், அதாவது ப்ளஸில் இருந்தால் ஈக்குவல் டு கணக்கு போனால் மைனஸ் ஆகுங்க, மைனஸில் இருந்தால் ஈக்குவல் டு கணக்கு போனால் ப்ளஸ்ஸாக மாறுங்க, பெருக்கல்ல இருந்தால் ஈக்குவல் டு கணக்கு போனால் வகுத்தலாம் மாறுங்க, வகுத்தில் இருந்தால் ஈக்குவல் டு கணக்கு போனால் பெருக்கலாம் மாறிடும். அவ்வளோதான். சரிங்களா? இவங்க தான் பங்காளிகள். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுது. 128 × 2 × 32ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ சுருங்க, அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ கடகடன்னு சுருகிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ எதில் அடிக்கலாம்? முதல்ல வந்து 32ல் பாதி 16ங்க, 128ல் பாதி 64 அப்படின்னு ஒரு பாதி பாதியாக மாற்றிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2ல் பாதி 1, 16ல் பாதி 8. நெக்ஸ்ட்டு 8 8 8 8 64. கரெக்டு தானே? ஆடடே 8 தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகே, தெளிவாக புரியுதுங்களா? இதே மாடலில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதையும் சொல்லிடுறேன். ஹோம் மார்க் இருக்குது, நான் கீழே சொல்லிவிட்டு ஹோம் மார்க் தரேன். 722 சொல்லிடுறேன், 721 ஹோம் மார்க் தரேன். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலைவிட்டங்கள் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தை காண்க. இதுவும் 7th நியூ புக்கில் தான் உள்ள இருக்குது. எல்லா கணக்குமே புக்கில் இருக்கிற கணக்கு தான். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், மூலைவிட்டங்கள் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மூலைவிட்ட 1யும் மூலைவிட்ட 2த்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துட்டா அதுதான் பரப்பளவு. சரிங்களா? பரப்பளவில் கொடுத்துருக்காங்க 60ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதில் 1 வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸை நான் 8ன்னு வச்சுக்கிறேன். ஒய்யை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ கீழே இருக்கிற 2 ஈக்குவல் டு போனால் பெருக்கலாம் மாறிடும். அதே மாதிரி மேலே இருக்கிற 8 ஈக்குவல் டு என்ன வச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். கரெக்டா? ஓகே, இப்போ புரியத்துக்காக எழுதிடுறேன். 60 × 2 / 8ங்க. சரிங்களா? அப்போ இதில் பாதி 30, 60ல் பாதி, 8ல் பாதி 4, மறுபடியும் 4ல் பாதி 2, 30ல் பாதி 15.
இந்த ரெண்டுக்கு கேன்சல், மீதி 15 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான். சூப்பர்ல, புரியுதா? வாங்க ஹோம்வொர்க் போடுங்க. 721 என்ன சொல்றாங்க? ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தை காண்க அப்படின்னு 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. போட்டிங்களா? அவ்வளோதான். என்னங்க இதெல்லாம் ஒரு மேட்ரா நமக்குலாம்? ஸோ ஆப்ஷன் ஏ 10 சென்டிமீட்டர், பி 15 சென்டிமீட்டர், சி 20 சென்டிமீட்டர், டி 25 சென்டிமீட்டர். சூப்பர், போட்டாச்சா? 3 கணக்கு ஹோம்வொர்க் கொடுத்துட்டேன். அடுத்தது வாங்க போவோம். அடுத்தது இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 90 டிகிரி. நான் ஆல்ரெடி போன கணக்கில் கூட சொன்னேன். போன கிளாஸில் இணைகரத்துக்கு தேரி நான் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா நாற்கட குடும்பங்கள்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அதில் கொஞ்சம் தேரிலாம் இருக்குது. அதெல்லாம் அழகாக டேபிள் போட்டு கொடுக்குறேன். அந்த டேபிள் படிச்சுங்க. மேபி தேரி கொஸ்டின் கேட்டால் அட்டன் பண்ணலான்னு. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு தேரி கொஸ்டின் தான். சரிங்களா? நான் அதை சொல்கிறேன். ஃபைனலாக சாய் சதுரத்தோட மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் வந்து 90 டிகிரிங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியானோட. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ரைட், அடுத்தது வாங்க. 724வது கேள்வி. ஒரு அலுவலக கட்டிடத்தின் தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூலை விட்டங்களின் அளவு 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு. ஆமாம், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கீழே தரையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓடுலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம்ல, வீட்டுக்குள்ளன்னா டைல்ஸ் போடுவாங்க, வெளியில் ஓடு மாதிரி வைப்பாங்கல்ல. அந்த ஓடு எந்த ஷேப்பில் இருக்குன்னா சாய் சதுர ஷேப்பில் இருக்கான். சதுரத்தை அப்படியே சாய்ச்சி விட்ட மாதிரி இது. அதாவது நம்ம பால்கோவா சைஸில் இருக்குது. ஓகேவா? சரி, அந்த வடிவம். அதே மாதிரி ஒரு 200 கல் வாங்கி வந்திருக்காங்க. எதுக்கு? கீழே போடுறதுக்கு. 200 கல் வந்து இறங்கிடுச்சு. சரி, இப்போ 200 கல் நம்ம போட தான் போகிறோம். ஓகேவா? ஓகே. இதில் வந்து அந்த கல்லோட சைஸ் சொல்கிறாங்க. மூலைவிட்டங்கள் வந்து ஒன்று வந்து 40, இன்னொன்று 25. சரிங்களா? இப்போ இதை மெருகூட்டணுமா, அழகுபடுத்தணுமா, பெயிண்ட் அடிக்கணுமோ இல்லை சுத்தம் பண்ணணுமோ, கல் போட்டு ஏதோ ஒரு டெக்கரேஷன் ஏதோ ஒன்று செய்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 45 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு அந்த வேலை செய்கிறவர் சொல்லிவிட்டார். இப்போ இந்த ஆஃபீஸரு இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கணக்கு பண்ணோம். ஆப்ஷனை பார்த்தா மழக்குமே வந்து 450 ரூபா, 2250 ரூபா, 22,500 ரூபா, 45,000, 4,50,000. ஜீரோ நிறைய இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம 1 by 1 போடணும். பொதுவாக அளவியலில் உங்களுக்கு ஒரு மெத்தேடு சொல்லியிருக்கேன். என்ன மெத்தேடுனா, இப்போ இது ஒரு வடிவம். சரிங்களா? இது ஒரு சதுரம்னு வச்சுக்க. இந்த சதுரத்தில் நீங்கள் வேலி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாவே, அதாவது பார்டரை சுற்றி ஒர்க் இருந்தால் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். பார்டரை சுற்றி ஒர்க் வர மாதிரி இருந்தால் அதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இதே உள் வேலை, உள்ள சமப்படுத்துகிறாங்க, மண்ணு கொட்டுறாங்க, நிறவறாங்க, அப்புறம் நான் ஏதாவது ஒரு உள் வேலையாக சொன்ன, இப்போ கல் பதிக்கிறாங்க, இந்த மாதிரி உள் வேலைகள் வந்துட்டாவே நீங்கள் பரப்பளவு கண்டுபிடிக்கணுங்க. அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? சரிங்களா? அப்போது இவங்க சாய் சதுரத்தில் மூலைவிட்டங்கள் கொடுத்துவிட்டு நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சி அமௌண்ட்டை போடணும். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 1 by 1 தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, முதல்ல நமக்கு தெரியும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா 2 மூலைவிட்டத்தையே பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். அப்போ முதல் மூலைவிட்டம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 40. ஸோ 40 × 25. சரிங்களா? இன்னொரு இது ÷ 2. நான் இதை முடிச்சிடுறேன். இந்த 2ல் பாதி 1, 40ல் பாதி 20. ஸோ 20 கூட 25 பெருக்குனா என்ன வரும்? ஸோ 20 கூட உங்களுக்கு 25 பெருக்கு தெரியலன்னா முதல்ல அந்த 25க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. இது 10ஆல். இன்னொரு 25 போட்டு அதே 0 போட்டுருங்க.
இது ஒரு 10ஆல் 2 முறை 10ஆல் போட்டு கூட்டினா ஆன்சர், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 500. ஓகேவா? ஸோ 500 சதுர சென்டிமீட்டராக இருங்க. இதில் பார்த்தா தான் தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது 500 சதுர சென்டிமீட்டர். புரியுதா? இங்கே நல்லா கவனிச்சிங்க. கொஷினில் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சா சதுரமாக மாறிடும், சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இது பாருங்க, இன்னொரு இங்கே கூட கொஷின் வச்சு காமிக்கிறேன் வாங்களேன். இதில் பாருங்களேன், இது இல்லை, இது வேண்டாம், இங்கே வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்க, இதில் வந்து என்னென்னா இப்போ பரப்பளவு சதுர சென்டிமீட்டரா, இங்கே வந்து பார்த்தா மூளை விட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் விஷயம் கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்க, 2 மூளை விட்டங்கள் 8 சென்டிமீட்டர்னா பரப்பளவுனா சதுர சென்டிமீட்டர்னு வரும். ஓகேவா? புரியுதா? சப்போஸ் மீட்டரில் சொல்லியிருந்தாங்கன்னா மூளை விட்டங்கள் பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது சதுர மீட்டர் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ யூனிட் சேமாக இருக்கும், பரப்புன்னா சதுரமாக மாறிடும். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. அப்போது இது 500 சதுர சென்டிமீட்டரில் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ நான் இங்கே வரேன். அது 500 சதுர சென்டிமீட்டரா? ஆமாம். இப்போ இதில் 200 கல் வர பதிக்கணும். ஆமாம் தானே? ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 200ஆல் பெருக்கணும். ஏன்னா நம்ம 200 கல் வந்து பதிக்க போகிறோம் தான் முதல் கொஷின்லேயே, பார்த்தீங்களா? அப்போ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 500 கூட 200 பெருக்கிடுறேன். ஓகேவா? பெருக்குனா வரும், 4 5 5 2 10ன்னு வருமா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 0, முதல் இங்கே ஒரு 2 0. ஸோ மொத்தம் 5 0ன்னு வரும். 1 10 100 1000 10,000 லட்சம். ஸோ 1 லட்சம் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பர், நல்லா கவனிச்சிங்க. இப்போ 1 லட்சம் சதுர சென்டிமீட்டருக்கு நம்ம கிட்ட ஒர்க் இருக்கு. இதை பதிச்சு மெருகுபடுத்துறதுக்கு அடடா என்னடா தமிழ் வார்த்தை. சரி, இதை வந்து அந்த கல்லெல்லாம் பதிச்சு க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சதுர, இங்கே பாருங்க, இங்கே வந்து சொல்கிறேன் கொஷினில் பாருங்க எங்கே இருக்குது. அதோ இருக்கு பாருங்க, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி, இது இந்த கணக்கு இல்லைங்க. அடடா என்னங்க, சாரிங்க, ரொம்ப நீட்டில் வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க, இதோ பாருங்க, இதோ இருக்குது பாருங்க, மெருகூட்ட சதுர மீட்டருக்கு 45 ரூபாய். சாரிங்க, நான் அந்த கணக்குல காமிச்சிட்டேன். ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நல்லா தேரி புரிஞ்சுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே சதுர சென்டிமீட்டர்ல 1 லட்சம் சதுர சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான்னா ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ 1 லட்சம் சதுர சென்டிமீட்டர்ல இருக்கு, இதை மீட்டரா மாற்றணும். ஸோ சதுர சென்டிமீட்டரை சதுர மீட்டரா மாற்றணும்னா 10,000ல் வகுத்துடணுங்க. நல்லா குறிப்பு எழுதி வச்சுங்க, பெரிய கணக்கெலாம் கிடையாது. ஓகேவா? இப்போ 1 லட்சம் சதுர சென்டிமீட்டரில் இருக்கு. ஆனால் கொஷினில் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சதுர மீட்டரா மாற்றணும். அப்போ சதுர சென்டிமீட்டரை சதுர மீட்டரா மாற்றணும்னா 10,000 வகுத்துடணும், அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ 4 0. ஓகேவா? புரியுதா? நல்லா குறிப்பு எழுதிச்சுங்க. இவ்வளோதான். இப்போ இதை அடித்தா இந்த 4 0க்கு 4 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 10 சதுர மீட்டர், அவ்வளோதான். ஸோ மொத்தமாக அந்த ஏரியா 200 கல் பதிக்க 10 சதுர மீட்டர் தான் இருக்குது. ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ 10 சதுர மீட்டருக்கு 45 10ஆல் பெருக்கிட்டா முடிஞ்சிருச்சு 450 ரூபா. ஆட கடவுளே, வெறும் 450 ரூபாயாக 450 ரூபாயாக 1 மணி நேரமாக கணக்கு போட்டுங்கிறேன். அடாடா, என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் சார், எவ்வளோ நீட்டு. ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஆக்சுவலி இது பாருங்கள், ஆப்ஷன் ஏதான் சரியானோட ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூளை விட்டங்கள் அளவு கொடுத்துட்டாங்க 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். இதில் உள்ள வந்து கல் பதிக்கணும்னு சொல்கிறாங்க, 200 கல் பதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உள் வேலைன்றதால பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 2 மதிப்பையும் பெருக்கி 2ஆல் வகுத்துட்டா அது பரப்பளவு. ஸோ 2த்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துட்டா எனக்கு ஒரு 500 சதுர சென்டிமீட்டர்னு வருது. ஓகேவா? இப்போ இதில் 200 கல் பதிக்கணுமா? 500 கூட 200 பெருகிட்டேன். என்னைக்கு 200 கல் இருக்குல்ல, ஸோ பெருகிட்டேன் எனக்கு எவ்வளோ வரும்னா 1 லட்சம் சதுர சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ அப்படியே
ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 45 ரூபான்னா நீங்கள் டைரெக்டாக 1,00,000 கூட 45 பெருகிட்டு போயிடுங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு தான் 45 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் வந்து சதுர சென்டிமீட்டரை சதுர மீட்டராக மாற்றணும்னா 10,000 வகுத்துடணும். ஸோ 1,00,000 10,000 வகுத்தா 10ன்னு கிடைக்கும். அப்போ 10 சதுர மீட்டர்னு நான் யூனிட்டை மாற்றிட்டேன். இப்போ டைரெக்டாக 45 பிறகுனா ஆன்சர். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் டெஃபினேஷன். புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸி. பட் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்த கேள்வி 2 பக்கத்துக்கு நவுத்திட்டு வருவேன், கம்ப்யூஷனில் மாற்றி சொல்லிவிட்டேன். ரைட்டு வாங்க. இல்லை கரெக்டாக தான் சொன்னேங்க. இந்த இடத்துல சதுர சென்டிமீட்டர்னு சொன்னல, வேறு கொஸ்டின், அதுக்காக சொல்கிறேன். 725வது கேள்வி. ஒருவர் சாய் சதுர வடிவில் நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்பட்டோம். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 சென்டிமீட்டர், மீட்டர் தான், 13 மீட்டர். மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவு அதை போலவே 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தில் தரையை மெருகூட்ட சென்டிமீட்டருக்கு 15 ரூபாய் மொத்த செலவு காண்க. இதில் பாருங்க, இவங்களே சென்டிமீட்டர் தான் ரேட் சொல்லியிருக்காங்க 15 ரூபான்னு. பட் போன கணக்கில் சதுர மீட்டருக்குன்னு சொல்லிட்டாங்க, மீட்டருன்னு சொன்னாங்க, சரிங்களா? ஓகே, நல்லா கவனிச்சுங்க. இப்போ என்னென்னா இதில் ட்விஸ்ட் என்னென்னா இந்த இடத்துல மடங்குல கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மெருகூட்டுனா க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. உள் வேலைன்னாவே நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதில் மூளைவிட்டங்கள் சொல்லிட்டாங்க. இப்போது 2 மூளைவிட்டத்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்தா அது பரப்பளவு, கரெக்டா? இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அளவு 13ன்னு சொல்லிட்டாங்க. நான் பாருங்க எக்ஸோட வேல்யூ 13 வச்சுக்கிறேன். இன்னொரு மூளைவிட்டத்தோட அளவு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 13 மாதிரியே 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. 2 மடங்குன்னா பெருக்கணும். ஸோ முதல் மூளைவிட்டத்து மாதிரியே 2வது மூளைவிட்டம் 2 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது முதல் மூளைவிட்டத்தோட அளவு 13, இதே மாதிரி 2 மடங்குன்றாங்க. அப்போ அதே 13 வச்சுக்கிட்டு 2ஆல் பெருகிட்டேன், அவ்வளோதான். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ இதை 2ஆல் வகுத்துட்டா, அதாவது இது முதல் மூளைவிட்டம், இது 2வது மூளைவிட்டம், 2த்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துடணும். அதுதான் பரப்பளவு. ஆமாவா? ஆமாம். அப்போ இதை கேன்சல், இதுவும் கேன்சல், 2க்கு 2 கேன்சல். அப்போது 13 × 13ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை பெருகிட்டா பரப்பளவுங்க, முடிஞ்சிருச்சு. பெருகிடலாமா? 13 கூட பெருகிறது தாங்க சிரமம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இல்லை எனக்கு அதெல்லாம் அசால்ட்டாக பெருகிடணும்னா பெருகிட்டு போயிட்டே இருந்துருங்க, சரிங்களா? ஓகே. இப்போ 13 கூட 13 பெருகணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை இப்படி பிரிச்சுடுங்க. முதல் வந்து 10 + 3, 10 3 அப்படின்னு பிரிச்சுருங்க, சரிங்களா? முதல்ல 10ஆல் 13 பெருங்க. 10ஆல் எதை பெருகினாலும் அப்படியே பக்கத்தில் 0 போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு 3ஆல் 13 பெருங்க. எனக்கு 3ஆல் 13 பெருக்கு தெரியும்னா மனசுலேயே 13 13 13, அவ்வளோதான். 3 13 போட்டு இப்போ கூட்டுங்க, இவ்வளோதாங்க. ஒரே செகண்டில் போட்டுடலாம். நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும் பெருக்கத்து, அதுக்காக இந்த மெத்தேடு சொல்கிறேன், சரிங்களா? 3 3 ஒரு 3 3 2 3 3 9ன்னு வரும், கரெக்டாக? அப்புறம் 3 4 5 6ன்னு இருக்குது, ஓகேவா? இது 1 169ங்க, அவ்வளோதான். பெரிய பாருங்க பர்ஃபெக்டாக வரும். ஸோ 169 கடகடன்னு கூட்டிடலாம், சரிங்களா? சூப்பர். இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டேன். இது சதுர சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டருக்கு 5 ரூபான்றாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 169 ஜஸ்ட்டு 15ஆல் பெருக்கிட்டா ரேட் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். புரியுதா? சூப்பருங்க. இப்போ எனக்கு 15ஆல் பெருக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், பெருக்க தெரிஞ்சால் பெருக்கிங்க, சரிங்களா? சரி, எப்படி சார் 15ஆல் பெருக்கணும்னு பாருங்களேன். இந்த 15 நான் எப்படி பிரிச்சுப்பேன்னா 10 5ன்னு பிரிச்சுப்பேன், ஓகேவா? இல்லைனா இப்படி கூட வச்சுங்க, ஒன்றுமே இல்லை. இது எனக்கு ஞாபகம்னா கூட 15 கூட எந்த நம்பரை பெருகிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. அப்போ 169 15ஆல் பெருக்க போகிறேன், பக்கத்தில் 0 போட்டால் 1690 அப்படின்னு வந்துடும். இந்த 1690 பாதியாக மனசுலேயே மாற்றுங்க. பாதியாக மாற்றினா 845ன்னு வரும், கரெக்டாக? இதை கூட்டுங்க, முடிஞ்சிருச்சு. பெருக்க தெரியாதவங்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ கூட்டினா 5 9 13 மீதிங்க 1 வரும். அதுக்கப்புறம் 7 7 14 15 மீதிங்க 1 வரும், 2பா. ஸோ 2535 வருதுங்க. ஸோ போய் பார்க்கலான்னு பார்த்தா ஆத்தாடி ஆத்தா பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க, 2535. இது பாருங்க தெளிவாக வருங்க.
நாங்களாம் பெருகல தெரியாது, பெரிய பெரிய நம்பர் பெருகுதல்னா இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போயிட்டே இருப்போம், வேகமாக போட்டுடலாம். சரிங்களா, புரியுதுங்களா? சூப்பருங்க. ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை அழிச்சிடுறேன். அப்பாடா, புரியுதா? ஒரு வேளை புரியலையோ, எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க பேன்னு. என்னங்க, கூட்டல் சொன்னாலும் கஷ்டம், பெருக்கல் சொன்னாலும் கஷ்டம், கைத்தல் சொன்னாலும் கஷ்டம்னா என்ன பண்ணுறது? அடுத்தது இதானங்க, இந்த கணக்கு தான் போட்டாச்சு. எஸ், ஃபைனல் கொஸ்டின் 726வது கேள்வி. ஒரு சாய் சதுரத்தின் மூளைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர். பெரிய மூளைவிட்டத்தின் அளவு சிறிய மூளைவிட்டத்தின் அளவை போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு காண்க. இதாங்க எக்ஸாம். இதான் எக்ஸாம் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின்லாம் பார்த்தல, அதெல்லாம் ஈஸி. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சாதான் இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின். இப்படி தான் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, ஒரு மூளைவிட்டங்களோட அளவே கொடுக்கல. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாய் சதுரத்தோட மூளைவிட்டங்கள் அளவை 2 மூளைவிட்டம் இருக்குல்ல, 2 மூளைவிட்டத்தையும் நான் கூட்டினா 25ன்னு வருதான். ஓகேவா? 25 மீட்டர். இப்போ இதுக்கான இதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. 2 மூளைவிட்டத்தில் ஒன்று சின்ன நம்பராக இருக்கும், ஒன்று பெரிய நம்பராக இருக்குது. அந்த சின்ன நம்பரை கம்பேர் பண்ணும்போது பெரிய நம்பர் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படின்னா அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சி அதுக்கு பரப்பளவு கண்டுபிடின்றாங்க. 1 மணி நேரம் ஆகுமோ போட அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸி. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? மூளைவிட்டம்னா எக்ஸு ஒய்ன்றது 2 மூளைவிட்டம். ஓகேங்களா? ஓகே. இதில் நான் என்ன பண்ணுறேன், இதை 2த்தையும் கூட்டினா எனக்கு 28 வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அதான சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 அதாவது மூளைவிட்டங்களோட அளவோட கூடுதல் 24 மீட்டர். ஸோ அப்போ நான் எக்ஸுன்றது ஒரு மூளைவிட்டம், ஒய்ன்றது இன்னொரு மூளைவிட்டம், இது 2த்தையும் கூட்டினா 28ன்னு வருது. வச்சுக்கிட்டேன்னா ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, சிறிய மூளைவிட்டத்தின் அளவானது பெரிய மூளைவிட்டத்தை போல 3 மடங்கு. சரிங்களா? அதாவது இப்போ நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கலாம், எக்ஸுன்றது சின்ன மூளைவிட்டம், ஒய்ன்றது பெரிய மூளைவிட்டம். சரிங்களா? ஸோ சின்ன மூளைவிட்டத்தை போல பெரிய மூளைவிட்டம் 3 மடங்கு இருக்குதாங்க. ஓகேவா? அப்போ நான் சின்ன மூளைவிட்டத்தை எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஆமாவா? ஸோ நான் இதுக்கெல்லாம் அப்படியே இது எக்ஸ்னே வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு ரெண்டுமே தெரியாதுல்ல, அதனால சின்ன மூளைவிட்டத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது போல இந்த எக்ஸை போல 3 மடங்கு பெருசுப்பா 2வது மூளைவிட்டம். அப்போ ஒய் என்ன சொல்கிறாங்க, 3 மடங்கு. 3 மடங்குன்னாவே 3 பெருக்கணும். சின்ன மூளைவிட்டு எக்ஸு, அப்போ அதே எக்ஸ் வச்சுக்கலாமா? புரியுதா நான் சொல்கிறது? தெளிவாக புரியுதுங்களா? சின்ன மூளைவிட்டு எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், இதே மாதிரி 3 மடங்குன்றாங்க. அப்போ பெரிய மூளைவிட்டம் 3 மடங்குனா 3 பெருக்கணும். சின்ன மூளைவிட்டத்தோட அளவு எக்ஸு, கரெக்டாக அதை வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு 28. இப்போ புரியுதா பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அவங்க சொன்ன கண்டிஷனில். இப்போ இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸு கூட்டுங்க. 3 எக்ஸாகட ஒரு எக்ஸை கூட்டினா 4x ஈக்குவல் டு 28ன்னு வரும். கரெக்டாக? இது வரைக்கும் புரியுதா? எனக்கு இப்போ எக்ஸு வேணும், அதாவது சின்ன மூளைவிட்டம். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்ன்றதா சின்ன மூளைவிட்டம்னு வச்சுக்கிட்டோம். அப்போ இந்த 4 ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தில் மாறிடும். பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தில் மாறிடும். 4ல் பாதி 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் பாதி 28ல் பாதி 14 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2ல் பாதி 1, 14ல் பாதி 7 அப்படின்னு வரும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால், ஆடாடா இருங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடுறோம் பாருங்க. எல்லாம் கரெக்டு தான். ஆக்சுவலி இந்த இடத்துல கூடுதல் 24, ஆனால் நான் ஒரு புத்திசாலி இல்லையா, 28ன்னு போட்டேன். சாரி மன்னிச்சிருங்க, நீங்கள் எப்படி திட்டிருப்பீங்கன்னு தெரியும், பட் என் காதுக்கு கேட்கல. இது 24 ஒன்றும் இல்லை, அப்படியே வச்சுக்குவாங்க 24. அதானடா 7 வருதுன்னு பார்க்குறேன் 24. இருங்க, இது அடியத்தை மட்டும் பார்த்துக்கலாம், கோச்சிக்காதீங்க. நான் வந்து இப்படி நவுத்தத்தில் 28க்கு பதிலாக 24 போட்டுங்க. ஸோ நீங்கள் அப்படிலாம் போட மாட்டீங்க புத்திசாலி, நான் தான் கொஞ்சம் என்ன பண்ணுறது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இருங்க, இதை அழிச்சு விட்டு இங்கே வந்து போடுவோம். சரிங்களா? இந்த வேற இப்போ தான் ஸ்லோவாகுது. என்னவோ போங்க. இருங்க, இதை அழிச்சிடலாம். அழிச்சாச்சு. இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை, கரெக்ட், எல்லாமே கரெக்டு. இங்கே 4x. ஓகேவா? அது பாருங்க.
ஸோ 4x ஈக்குவல் டு 24 தான். ஆனால் நான் வந்து 28ன்னு கொண்டு வரவே வந்துச்சு. ஓகேங்களா, 7 வந்துச்சு. சரி, இப்போ நம்ம கரெக்டாகவே போடுவோம். இப்போ எக்ஸ் வச்சுக்கிறேன், 4 ஈக்குவல் டு என்னன்னு போனால் வகுத்துலாம் மாறிடும். சரிங்களா, 4ல் பாதி 2, 24ல் பாதி எவ்வளோ வரும்னா 12ன்னு வரும். 2ல் பாதி 1, 12ல் பாதி 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6ன்னு வருதுங்க. சரிங்களா, ஸோ இங்கே 7ன்னு வந்தது நான் 28 யூஸ் பண்ணதால். ஓகேவா, எல்லா ஸ்டெப்பும் ஒன்று தான், நம்பரை மாற்றிருந்தாலும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன். சரிங்களா, இப்போ இங்கே வாங்க, இந்த இடத்துல இது 24ன்னு வச்சுக்கிட்டோமா. இப்போ எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னென்ன 6. கரெக்டா, ஓகே. எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னா இப்போ சின்ன மூலைவிட்டத்தோட அளவு 6ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய மூலைவிட்டு எப்படி இருக்குமா, சின்ன மூலைவிட்டத்தை மாதிரி 3 மடங்காம். அப்போ 3 × 6ன்னு போடலாமா. 3 6 18ன்னு வருமா. ரைட், இப்போ பாருங்க, இந்த 6ஐயும் 18ஐயும் கூட்டினா 24 பர்ஃபெக்டாக வருது. இப்போ நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒரு மூலைவிட்டம் 6, இன்னொரு மூலைவிட்டம் 18ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதான், இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஓகேவா, ஈஸி தான். ஓகேங்களா, ரைட். இப்போ எனக்கு 6 18ன்னு மூலைவிட்டம் இருக்கு. இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம், 6ஐயும் 18ஐயும் பெருக்கி 2ஆல் வகுத்துட்டா ஆன்சர். கரெக்டா, இந்த 2ல் பாதி 1, 18ல் பாதி 9. 9 6 எவ்வளோ, 60. 60ல் ஒரு 6 போயிடுச்சுன்னா நமக்கு 54ன்னு வரும். முடிஞ்சிருச்சுங்க. எங்க அப்பா, ஆப்ஷன் ஏ தான் சரியான வழி. சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். பட் நடுவில் நான் அந்த 28ன்னு பயன்படுத்தினால தான் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இல்லைனா ஈஸி தான். சரிங்களா, புரியுதுங்களா, இந்த கணக்கு புரியுதா இல்லையான்னு பாருங்க. 1க்கு 2 முறை பாருங்க. சரிங்களா, கரெக்டாக புரியும். ஓகேங்களா, கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சாய் சதுரம் தானே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இணைகரம் முடிச்சிட்டோம், சாய் சதுரம் முடிச்சிட்டோம். இன்னும் மூலைவிட்டம் இருக்குது. 6th புக்லேயும் இருக்குது, 7th புக்லேயும் இருக்குது, 9th புக்லேயும் மூலைவிட்டம் இருக்குது. இன்னொரு டாபிக் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே இன்னொரு வீடியோ போட்டு அந்த டாப்பிக்கை நான் முடிச்சிடுறேன். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.